السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகான இந்த அமர்விலே மறுமை பயணம் என்ற தலைப்பில் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நாம் இன்றைய தினம் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்காத, பேசாத, வேதனையிலிருந்தும் காப்பாற்றாத சில சாரார் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு சில பாவங்களை செய்த மக்களாக இருப்பார்கள். அதை பற்றி நாம் நேற்றைய தினம் ஒரு சில வசனங்களையும் ஹதீஸ்களையும் பார்த்தோம். அது தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இன்னும் பல செய்திகளை நாம் இன்றைய தினம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 77வது வசனத்திலே மறுமையில் அல்லாஹ் பார்க்காத, பேசாத, பரிசுத்தப்படுத்தாத நபர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹதில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலா. எவர்கள் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையையும் தங்களுடைய சத்தியங்களையும் அல்பமான விலைக்கு விட்டு விடுகிறார்களோ, உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு மறுமையில் எந்த விதமான பாக்கியமும் கிடையாது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கை என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகந்தண்டில இருக்கும் பொழுது நம்மிடம் சில உடன்படிக்கைகள் எடுத்தான். அதுவும் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கைகள் தான். அது மாதிரி திருமறை குர்ஆன்லையும் சுன்னாவிலையும் நாம எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட விஷயங்களும் நாம அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கைகள் தான். அதே போன்று பிற மனிதர்களோடு நாம செய்யக்கூடிய உடன்படிக்கைகளும் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கை தான். நாம பிற மனிதர்களோடு செய்யக்கூடிய உடன்படிக்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடம் செய்த உடன்படிக்கையாகவே எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுபவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான். அதை முடிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எவர்கள் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கைகளையும் சத்தியங்களையும் அற்பமான விலைக்கு விட்டு விடுகிறார்கள். நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான், அற்பமான விலை என்பது இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய எல்லா லாபங்களும் அற்பமான, இறைவனுடைய பார்வையில அற்பம் தான். அது எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் சரி, உலகத்துக்கு மிகப்பெரிய ஜனாதிபதி பதவியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையில அது அற்பமானதுதான். அப்ப யாரு இந்த உலக லாபத்துக்காண்டி, உலக நன்மைக்காக அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கைகள், ஒரு மனிதன் உடன்படிக்கை செஞ்சு அந்த உடன்படிக்கையை மீறுகின்றான், தாம் செய்த சத்தியத்தை என்ன செய்கின்றான், மீறுகின்றான். இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களே அல்லாஹ், அவர்களுக்கு மறுமையில் எந்த விதமான பாக்கியமும் அவர்களுக்கு கிடையாது. அவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வசனத்துடைய விளக்கத்தை நபி மொழிகளும் நமக்கு எடுத்துரைக்குது. சஹீஹுல் புகாரில் 2369வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், 3 நபர்கள் மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேச மாட்டான்,
அவர்களை பார்க்கவும் மாட்டான். பேச மாட்டான்னு சொன்னோம்னா அவர்களுடைய கருணையோடு அல்லாஹ் அவர்களை பேச மாட்டான். அவருடைய கருணை கண் கொண்டு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான். அதுல ஒருவர் யாருன்னு சொன்னோம்னா ரஜுலுன் ஹலஃப அலா சிலாத்தி லகத் அஅதா பிஹா அக்ஸர மிம்மா அஅதா. ஒரு மனிதன் ஒரு பொருளை விற்கிறதுக்காண்டி சத்தியம் பண்றான். அவன் அதை என்ன விலைக்கு கொள்முதல் பண்ணானோ அதை விட அதிகமான விலைக்கு கொள்முதல் பண்ணதாக என்ன செய்வான், அந்த பொருளை விற்கிறதுக்கு சத்தியம் பண்ணுவான். உதாரணமா ஒரு செல்போன் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இந்த செல்போனை ஒரு 8000 ரூபாய்க்கோ 9000 ரூபாய்க்கோ அந்த செல்போன் முதலாளி என்ன செஞ்சிருப்பாரு, கொள்முதல் பண்ணியிருப்பார். அதுக்கு ஒரு 10,000 12,000 அல்லது ஒரு ரேட்டு வச்சு என்ன செய்வாரு, விற்பனை செய்வார். இப்போ இந்த பொருளை வாங்குறவங்க என்ன செய்வாங்க, பேரம் பேசுவாங்க. மார்க்கெட்ல பேரம் பேசுறது நமக்கு உரிமை தரப்பட்டிருக்கு. அப்ப பொருளை விற்கிறதே என்ன செய்வாரு, 9,000 ரூபாய் கொடுத்து கொள்முதல் பண்ண பொருளை நான் இதை வாங்கினதே 10,000க்கு வாங்கினேங்க, நான் வாங்கினதே 12,000க்கு வாங்கினேன் என்ன செய்வாரு, அல்லாம சத்தியம் பண்ணி பொய் சத்தியம் பண்ணி அந்த பொருளை விற்கிறதுக்கு என்ன செய்வாரு, முயற்சி பண்ணுவார். அப்ப நிறைய நான் சொல்லி காட்டுறாங்க, ஒரு பொருளை விற்பதற்காக அவன் என்ன விலைக்கு கொள்முதல் பண்ணானோ அதை விட அதிக விலைக்கு கொள்முதல் பண்ணதாக எவன் சத்தியம் பண்ணி விற்கிறானோ அதுல அவன் பொய்யனாக இருந்தால் அவன் அல்லாஹ் மறுமையை என்ன செய்ய மாட்டான், அவனை பார்க்க மாட்டான், அவனிடம் பேசவும் மாட்டான். அல்லாஹ்வுடைய கருணை பார்வை அவனுக்கு கிடைக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை கண்டுகொள்ளவே மாட்டான். அதே மாதிரி இன்னொரு மனிதன் யாருன்னு சொன்னோம்னா, ஒரு மனிதன் ரஜுலுன் ஹலஃப அலா யமீனி காதிபா பஅதல் அஸ்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல வியாபாரம் என்பது மக்ரிபுக்கு முன்னாடியோட முடிஞ்சிடும். அசர் தொழுகைக்கு பிறகு வியாபாரம் முடிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்குதான் நம்ம மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு வியாபாரம் என்பது மிட் நைட் 12 மணி வரை 24 மணி நேர கடைகள்லாம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலகட்டங்களில் மின்சாரங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வியாபாரங்கிறது பெரும்பாலும் அசரோடு என்ன செஞ்சிடும், முடிவுக்கு வந்துடும். மக்ரிபுக்கு முன்னாடி வியாபாரம் முடிஞ்சிடும். அப்ப இருக்கிற சரக்கு அழிக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம்னா, வேகமா எல்லாத்தையும் வித்துட்டு போகணுங்கிறதுக்காண்டி அந்த மக்ரிப் நேரம் அசர் தொழுகை முடிஞ்ச பிறகு மக்ரிப் நேரம் நெருங்க பொய் சத்தியம் பண்ணி என்ன செய்வாங்க, விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எந்த ஒரு வியாபாரத்திலையும் பொய் சத்தியம் பண்ணக்கூடாது. ஆனா இந்த ஹதீஸ்ல அசருக்கு பிறகு எவன் ஒரு பொருளை விற்பதற்கு பொய் சத்தியம் பண்றானோ, அப்ப அசருக்கு பிறகுனா ஒவ்வொருக்கு பிறகு பண்ணலாமான்னு கேட்டக்கூடாது, எந்த நேரத்திலையும் பண்ணக்கூடாது. நபிகள் நாயகம் காலத்துல அந்த மாதிரி தன்மை எப்போ இருந்துச்சு, அந்த வியாபாரம் முடியக்கூடிய நேரத்துல சரக்கு அழிக்கிறதுக்காண்டி பொய் சத்தியம் பண்ணி என்ன செய்வாங்க, வித்துட்டு போயிடுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஹலஃப அலா யமீனின் காதிபத்தின் பஅதல் அஸ்ர், அசர் தொழுகைக்கு பிறகு அவன் என்ன செய்கின்றான், ஒரு பொய் சத்தியம் செய்கின்றான். முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய அந்த பொய் சத்தியம் மூலமாக ஒரு முஸ்லிமுடைய செல்வத்தை பறிப்பதற்காக, ஒரு சரக்கு விற்கிறதுக்காண்டி அவன் பொய் சத்தியம் பண்ணி அவன்கிட்ட ஆசைப்படுவோம் சரக்கு என்ன செய்ய விற்கணுங்கிறதுக்காண்டி யாரு பொய் சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்றாங்களோ அவங்களும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மறுமை நாள்ல பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். அதே போன்று மூன்றாவது ஒரு மனிதர் யார், ஒரு ரஜுலுன் மனஅ ஃபதுல மாயின், ஒரு மனுஷன் என்ன செய்யறான், உபரியான தண்ணீரை தடுக்கிறான். வாய்க்கால்ல போறது, குளத்துல உள்ளது யாருக்கும் சொந்தமான தண்ணி கிடையாது, அல்லாஹ் கொடுக்கிறது. ஒருத்தன் என்ன செய்கின்றான், அந்த உபரியான தண்ணீரை மற்றவங்களுக்கு போய் சேர விடாம என்ன செய்யறான், தடுக்கிறான். அப்படி தடுத்தால் அல்லாஹ் மறுமை நாள்ல சொல்லுவான், அல் யௌம அம்னஉக ஃபதுலி, என்னுடைய அருளை விட்டு உன்னை நான் தடுக்கின்றேன். கமா மனஅத ஃபதுல மாலம் தஅமல் யதாக, உன்னுடைய இரு கைகளும் எதை செய்யவில்லையோ அந்த என்னுடைய தண்ணீரை நீ தடுத்தாய் அல்லவா, அதனால உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், மறுமை நாள்ல தண்ணீர் தரமா, உனக்கு என்னுடைய அருள் கிடைக்காது என்று இந்த உபரியான தண்ணீரை பிற மக்கள் பயன்படுத்துவதை விட்டும் எவ்வளவு தடுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மறுமை நாள்ல பார்க்க மாட்டான், பேச மாட்டாங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது ரொம்ப கவனமா இருக்கும். நாம என்ன பொருளுக்கு என்ன விலைக்கு கொள்முதல் பண்ணமோ உண்மையை சொல்லாம கூட இருக்கலாம், இவ்வளவு இந்த ரேட்டுக்கு வாங்கினா உண்மையை சொல்லாம இருக்கலாம். ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது, பொய் சொல்லிடக்கூடாது, பொய் சத்தியம் பண்ணிடக்கூடாது, பொய் சொல்லிடக்கூடாது. அதே போன்று சரக்கை விற்கிறதுக்காண்டி பொய் சத்தியம் பண்ணி சரக்கை வித்தோம்னு சொன்னோம்னா மறுமை நாள்ல அவங்கள அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இதே கருத்து சஹீஹுல் புகாரி 2357வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மன் ஹலஃப அலா யமீனின் யக்ததிய பிஹா மால இம்ரையின் முஸ்லிமின்,
ஒரு முஸ்லிமுடைய செல்வத்தை வந்து பறிக்கிறதுக்காண்டி யார் வந்து ஹுவா அலேகா ஃபாஜிரும் பொய் சத்தியம் பண்றானோ, நம்ம மார்க்கத்துல வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் யாருடைய கையில இருக்குதோ அவனுக்குரிய பொருளாகத்தான் அது என்ன செய்யப்படும், கருதப்படும். இப்ப இந்த செல்போன் வந்து என் கையில இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, மார்க்கெட் சட்டப்படி எனக்குரிய பொருள் தான் ஆகும். இப்ப என் கையில இருக்கக்கூடிய இந்த செல்போன் வந்து ஒரு ஆள் செய்யறாரு, எனக்குரியதுங்கிறாரு. அப்ப யார் வந்து தனக்குரியதுன்னு வாதிக்கிறாரோ அவர் வந்து ஆதாரம் காட்டணும். ஒரு இடமோ ஒரு பொருளோ அல்லது ஒரு விஷயமோ தனக்குரியதுன்னு யார் வாதிக்கிறாங்களோ, ஒரு இடத்த ஒரு ஆள் எனக்குரியன்னு வாதிக்கலாம் வச்சுக்கிடுங்க, அவர் ஆதாரம் காட்டணும். பத்திரத்தை கொண்டு போய் என்ன செய்யணும், காட்டணும். அது ஒரிஜினல் பத்திரமா இல்லையான்னு என்ன செய்வாங்க, நீதிமன்றம், இஸ்லாமிய நீதிமன்றம் சரி பார்த்து அது அந்த டாக்குமெண்ட் வைஸ் யாருக்கு கரெக்டா இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பொருளா இருந்தா அதுதான். யார் அந்த பொருள் தனக்குரியதுன்னு வாதிக்கிறாரோ அவர் என்ன செய்யணும், ஆதாரம் காட்டணும். இப்ப தனக்குரியது என்று வாதிப்பவர்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பொருள் யாருடைய கையில இருக்குதோ அவர் வந்து சத்தியம் பண்ணணும். இவர் தனக்குரியதுன்னு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, மனைகளை வந்து நம்பிக்கை அடிப்படையில நண்பர் பேர்ல என்ன செய்வாங்க, முடிப்பாங்க. அல்லது மனைவி பேர்ல என்ன செய்வாங்க, முடிச்சு வைப்பாங்க. திடீர்னு பார்த்தா கணவன் மனைவி கூட என்ன செஞ்சு பஞ்சாயத்து வந்துடும். பஞ்சாயத்து வந்தவுடனே இவர் என்ன சொல்லுவாரு, இது வந்து என்னுடைய சொத்து தான், என் மனைவி பேர்ல நான் முடிச்சேன்பாங்க, அது நண்பர் பேர்ல முடிச்சோம்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, சத்தியம் பண்ணி இது வந்து ஏன் நான் சம்பாதிச்ச சொத்து தான், இவர் என்ன செய்யல அவர் சொத்து கிடையாதுன்னு என்ன செய்வாங்க, சத்தியம் பண்ணுவாங்க. இப்போ ஒருவர் தன்னுடைய சொத்துன்னு வாதிச்சோம்னா அவரு அதுக்குண்டான டாக்குமெண்ட்டை கொண்டு போய் ஆவணங்களை கொண்டு போய் என்ன செய்யணும், காட்டணும். ஆவணங்கள் என்கிட்ட இல்லை, நம்பிக்கை அடிப்படையில் அவர் பேர்ல என்ன செஞ்சோம், முடிச்சோம் அப்படிங்கும் போது இஸ்லாம் என்ன செய்யும், அந்த நீதிபதி என்ன செய்யும், அவரை கூப்பிட்டு கேட்பாரு, எப்பா இது வந்து அவருடைய பொருள்னு சொல்றாரு, அவர்கிட்ட ஆதாரம் இல்லை, நீ வந்து உன்னுடைய பொருள்னு சொல்றதுக்கு அவர் ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இவர் சத்தியம் பண்ணாலே எனது போதும், யாரு தனக்குரியதுன்னா அவர் ஆதாரம் காட்டணும். இப்போ ஒரு ஆள் என்ன பண்றாரு, அடுத்தவன் சொத்தை தனதாக்கி கொள்றதுக்காண்டி பொய் சத்தியம் பண்றான்னு வச்சுக்கிடுங்க. பொய் சத்தியம் பண்ணா சொன்னோம்னா நபிகள் நாயகம் சொல்றாங்க, லக்கியல்லாஹு வஹு அலைஹி கல்பான், அல்லாஹ் வந்து அவன் மீது கோபமாக இருக்கக்கூடிய நிலையில தான் அவன் அல்லாஹ்வை சந்திப்பான். இப்படி நபிகள் நாயகம் சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதி காட்டாங்க. நம்ம முதல்ல சொன்ன 3வது அத்தியாயம் 77வது வசனத்துல, இன்னல்லதீன யஷ்தரூன பி அஹதில்லாஹி வ ஐமானி ஸமனன் கலீலா, எவர்கள் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கைகளையும் தங்களுடைய சத்தியங்களையும் அல்ப விலைக்கு வித்துறாங்களோ, அதாவது ஒரு பொருளை தனதாக்கி கொள்றதுக்காண்டி சத்தியம் பண்ணி சத்தியத்தை கேடயமாக்கி என்ன செய்யறது, அடுத்தவனுடைய சொத்தை வந்து அபகரிக்கிறது. இப்படி யாரு செய்யறாங்களோ அவங்க வந்து அல்லாஹ் மறுமை நாள்ல பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது அப்படின்னு செய்யறாங்க. அப்ப நம்ம இந்த உலகத்துடைய லாபத்துக்காண்டி பொய் சத்தியம் பண்ணி அடுத்தவங்களுடைய சம்பாத்தியத்தை, அடுத்தவங்களுடைய சொத்துக்களை வந்து தனதாக்குதல் என்பது இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சலாம், வாழ்ந்துட்டு எத்தனை வருஷம் வாழ்ந்துட முடியும், அதிகபட்சம் மனிதனுடைய வாழ்க்கை வந்து 60 to 70 தான். ஒரு சில ஆட்களுக்கு தான் 80, 90 கடந்து போகுது. அப்ப இந்த துனியா என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன செய்யும், முடிவுக்கு வரும். முடிவுக்கு வந்து மறு வினாடி ஆரம்பிச்சிருமே, அந்த வேதனையை நம்ம எதை கொண்டும் தடுக்க முடியாது. இந்த மோசடி என்பது அவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். அப்ப இந்த மோசடிகள் வந்து அந்த மாதிரி பெருகக்கூடிய காலகட்டத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கும். இன்றைய காலகட்டத்துல வந்து கடன் கொடுத்தவங்க தான் தவிக்க வேண்டிய சூழலை பார்க்கணும். நிறைய கடைகள்ல வந்து போர்டே மாட்டி வச்சிருக்கிறாங்க, காண மயிலாட கடன் வந்து மேலாட வாங்கியவன் கொண்டாட நான் இங்கு திண்டாட தயவு செய்து என்ன செய்யாதீங்க, கடன் கேட்காதீர்கள். கடன் கேட்கிற வரைக்கும் அவன் வந்து கடன் கொடுக்கறது ரொம்ப கெஞ்சுவாங்க. கடன் கொடுத்த பிறகு திருப்பி கேட்டோம் வச்சுக்கிடுங்க, அவங்க பேசுற பேச்சு, அவங்களுடைய ஒரு சிலர் வந்து நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பார்க்கும்போது இப்படியுமா மனிதர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பலருடைய நடவடிக்கைகள் இருக்கிறத பார்க்கணும். அப்ப இதெல்லாம் வந்து இந்த உலகத்துல என்ன செஞ்சிடலாம், ஒரு கடன் வாங்கிட்டு ஏதாவது பொய் சத்தியம் பண்ணி அடுத்தவங்க பொருளை வாங்கிட்டு வியாபாரங்கள்லாம் பாருங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு மோசடியெல்லாம் பொய் சத்தியம்லாம் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த இடத்துல இடம் வாங்கினா போதும், இத்தனை வருஷத்துல அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், 1 லட்சம் ரூபா போட்டா போதும், மாசம் என்ன செய்வோம் 5000 தருவோம். எவனாவது ஒரு 1 லட்சம் ரூபா முதலீடு பண்ணி பிக்சட்டா லாபம் கொடுக்க முடியுமா, யாராவது செய்ய முடியுமா, வியாபாரம் பண்ணக்கூடிய யாராவது சொல்லட்டும். 1 லட்சம் ரூபா முதலீடு போனோம்னா மாசம் 3000 ரூபாய் தருவேன், மாசம் 5000 ரூபாய் தருவேன், எப்படியா கொடுக்க முடியும்? எப்படி கரெக்டா பிக்சட் பண்ணி எப்படி லாபம் கொடுக்க முடியும்? ஒரு மாசம் வியாபாரம் நடக்கும், 500 ரூபாய் கிடைக்கும், ஒரு மாசம் வியாபாரம் தூக்கி போகும்,
ஆனா இவங்க என்ன செஞ்சிடறாங்க, லாபம் நிறைய கிடைச்சோம்னா 3000 கொடுத்து அதிகமா லாபத்தை இவன் தனதாக்கிறது, லாபம் கம்மியா போகும்போது அதே 3000 கொடுத்து நஷ்டமாவது. அப்ப இதெல்லாம் என்ன, அடுத்தவங்களுடைய சொத்துக்களை என்ன செய்யுது, அநியாயமாக சாப்பிடுவது. இன்னைக்கு நம்ம ஊர்ல பாக்குறோம், இந்த மாதிரி கவர்ச்சியான விளம்பரங்களை நம்பி பல கோடிகளை இழந்த மக்களை தான் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இது மக்களும் விழிப்புணர்வோடு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். நமக்கு ஹலாலான வழியில நம்ம பொருளிட்டுனா போதும். ஒண்ணு நம்ம அதிகமா சம்பாத்தியத்தை எதிர்பார்த்து இருக்கிறதையும் 3 வேளை சாப்பாட்டுக்கு அடி வயிற்றுல கை வைக்கிற மாதிரி நிலைமை என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் இழப்புக்கு காரணம் பேராசை. அதாவது மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு மாசம் 3000 சொல்லும் போது 4 மாசம் 5 மாசம் தரும்போது யாருக்கும் தெரியாம அந்த 3000 5000 வாங்கி வாங்கி வச்சுக்கிறது. 5ஆவது மாசம் மொத்தமா அடிச்சுட்டு வருவான் பாருங்க. அப்ப எனக்கு மார்க்கெட்ல இப்படி ஒரு சட்டம் இருக்கு எனக்கு தெரியாதுங்கிறது. ஏன் நீங்க அந்த முதலீடு பண்ணும்போது ஒரு மார்க்க அறிஞர்கிட்ட கேட்டுக்க கூடாது, இது ஹலாலா ஹராமா? அந்த கேள்விக்கே என்ன கிடையாது, இடம் கிடையாது. நிறைய பேரு தனிப்பட்ட முறையில எனக்கு பகையாளி ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் எனக்கு தனிப்பட்ட பகை எதுவும், அதாவது என்னுடைய சொந்த விஷயத்துல இந்த ஜமாத்துடைய வாழ்க்கைன்னு வந்த பிறகு அவங்களுக்கும் நமக்கும் தனிப்பட்ட பகை எதுவுமே கிடையாது. ஆனா பகை, ஏன் பகை? இவர் ஜும்மாவில் இந்த வியாபாரம் கூடாதுன்னு பேசிட்டாரு, அதுக்காண்டி எங்க பார்த்தாலும் ரொம்ப ஒரு பயங்கரமான பகையை காட்டுறது, ஒரு சலான் சொன்னா கூட பதில் சொல்லாம போறது. இதுல என்ன இருக்குது? ஒரு விஷயம் மார்க்கத்துல ஹராம். ஒரு சகோதரர் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயமா கேட்கிறாரு. ஏதோ ஒரு வியாபாரம், காந்த படுக்கையும் ஒரு 5-10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்போ நம்ம கிட்ட கேட்கிறாரு. அப்போ நம்ம ஒரு பதில் சொல்றோம், குர்ஆன் ஆயத்தை சொல்லி ஹதீஸ் சொல்லி பதில் சொல்றோம். இது சரியா இருந்தா ஏத்துட்டு போகணும். இல்லைங்க, நீங்க சொல்ற கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு இது சரியா இருக்கு, அது அவருடைய உரிமை. அவர் செய்யக்கூடிய செயலுக்கு யார்கிட்ட பதில் சொல்ல போறாரு? அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல போறாரு. அப்ப நம்ம கிட்ட இந்த வியாபாரம் கூடுமா அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாரு. அப்ப நான் அவரை வச்சு என்ன செய்யறேன்னு சொன்னோம்னா, இந்த ஆயத்துப்படி இந்த ஹதீஸ் படி இது சரியில்லாத வியாபாரங்கள், வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு கருத்து உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. மூமின், நான் ஒரு மூமின், நீங்க ஒரு மூமின். உதாரணத்துக்கு யாரா இருந்த எந்த 2 பேரும் எடுத்துக்கிட்டாலும் மூமின் அப்படிங்கிற உறவு என்ன செய்யாது, அத்து போகாது. ஒருவருக்கு நான் சொல்லக்கூடிய மார்க்க விஷயம் பிடிக்கலன்னு சொன்னோம்னா, எனக்கு இந்த கருத்துல உடன்பாடு இல்லை, நான் என்ன செஞ்சுக்கிறேன், நீங்க சொல்றது எனக்கு ஆதாரப்படி சரியில்லை, நம்ம மூமின்ங்கிற பந்தத்துல இருப்போம், என்ன செய்வோம், நான் உங்க கருத்தை ஏத்துக்கலன்னு போனா அது அவருடைய உரிமை. அவருக்கு சரியா இருந்தா அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்க போது, தப்பா இருந்தா அதுக்குள்ள விளைவு அவர் என்ன செய்ய போறாரு, அனுபவிக்க போறாரு. அப்ப அவர் ஃபத்வா கேட்கிறாரு. கேட்டவன என்ன சொல்றாரு, குர்ஆன் ஆயத்தை சொல்லி பதில் சொன்னவன அப்படி கண்ணமெல்லாம் சிவந்து கோபத்துடைய உச்சியில போய் லிமத்து ஹர்ரிமு மா ஹலல்லாஹு லக்குன்னு எங்க சண்டைக்கு வர்றாரு. அல்லாஹ் ஹலாலாக்குனதை நீங்க முல்லாக்கள் எப்படி ஹராமாக்க முடியும்? உனக்குள்ள சொத்து நான் எங்க போவேன் தலையிட்டேன், நீ 1 கோடியை போடு, எத்தனை லட்சம் லாபம் எடு, எத்தனை என்ன, எனக்கு நீ 5 காசு தர போறியா? ஒரு விஷயத்தை மார்க்கெட் இருப்பா என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. கேட்கும் போது அவங்க விரும்பாத பதில் வருதுன்னு வச்சுக்கிடுங்க, நம்மளை பகையாளி ஆக்குறது. இல்ல, பகையாளி ஆக்குறதுக்கு என்ன இருக்குது? குர்ஆன் ஆயத்தை சொன்னா தப்பா, ஹதீஸை சொன்னா தப்பா? ஒத்துக்கிறதுனா சரிப்பா, எனக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் என்ன செஞ்சுக்கிறேன், கேட்டுக்கிறேன்னு சொல்லி போனா அது வேற. அப்ப அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, பெருமைக்காண்டியோ இருக்காண்டி சொல்லல, அந்த வியாபாரத்தை தலையிட்டு சில ஆண்டுகள்லேயே பல லட்சங்களை இழந்து இருக்கிற வியாபாரத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் அதுல நஷ்டப்பட்டு அதுல பல பிரச்சனையாகி இன்னைக்கு வரைக்கும் எஞ்சிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. அப்ப இது முன்கூட்டியே எல்லாம் மறைவான ஞானம் எல்லாம் தெரியுங்கிறதுக்கான சொல்லல. சில விஷயங்கள் மார்க்க அடிப்படையில நமக்கு ஹராமா இருக்கும்போது நிறைய வருமானம் வர்ற மாதிரி தெரியும். அட்டிக்கும் போது வச்சுக்கிடுங்க, மொத்தத்துல உள்ளதும் போச்சுடா, வீடு வாசல் எல்லாத்தையும் வித்துட்டு, சொத்து சுகம் எல்லாத்தையும் வித்துட்டு, கடையநல்லூர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாம பல்லாண்டு காலம் இன்னும் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நிலைமை என்ன செஞ்சிடும், உண்டாய் நல்லா காப்பாற்றும். அப்ப இதுல மார்க்கம் சொல்லக்கூடிய யாரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு கோபமா பார்க்க வேண்டிய நிலைமை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பகை ஜாஸ்தி. என்ன செய்வாங்கன்னா, அந்த பகை அடுத்த ஸ்டெப்புக்கு எங்க மாறும் சொன்னோம்னா, நம்ம தனிப்பட்ட விஷயத்துல என்ன செய்வாங்க, இவர் எப்படி ஊடு கட்டினாரு, இவர் எப்படி சம்பாதிச்சாரு, நான் எப்படி ஊடு கட்டினேன்னு எங்கிட்ட என்ன செய்யலாம், கேட்கலாம். அது நான் ஏதாவது தப்பான வழியை சம்பாதிச்சேன்னு சொன்னோம்னா அது செய்யலாம். ஆனா அது என்ன செய்யறேன்னு சொன்னோம்னா ஒருவர் தவறான முறையில பரப்பி, அப்போ என்ன தனிப்பட்ட பகை என்னங்கிற ஒரு பகையும் என்ன செய்யாது, கிடையாது. நம்ம யார் விஷயம் தலையிட்டோமா, யாருடைய மானத்திலையாவது ஈடுபட்டோமானா அது கிடையாது.
அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மார்க்கத்துல சரின்னு உள்ள விஷயத்தை சொல்லும் போது அந்த பகையை வளர்த்து கொண்டு தனிப்பட்ட பகையாக்கி அதை பல விதமாக சித்தரிக்கக்கூடிய காரியம் செய்யும். அது பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில சஹீஹ் முஸ்லிம்ல 154வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஸலாஸத்துல் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா. 3 பேர் இருக்கிறாங்க. அவங்கள அல்லாஹ் மறுமை நாள் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். வலா யன்துர் இலைஹிம், அல்லாஹ் அவர்களை பேச மாட்டான். வலா யன்துர் இலைஹிம், அவர்களை பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையும் இருக்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு 3 தடவை இந்த ஆயத்தை ஓதுறாங்க. அந்த நபிகள் நாயகம் சேர்ந்து சொல்றாங்க. சொன்ன உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ் என்று ஹாபு வ ஹஸிரு, அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார், நஷ்டம் அடைந்து விட்டார்கள். மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அது முஸ்பில். அதுல ஒருத்தர் யாருன்னு சொன்னோம்னா, ஆடை தரையில படுற மாதிரி இழுத்துக்கிட்டு போறாங்க. நம்முடைய ஆடை நபிகள் நாயகம் சொல்றாங்க, இஸ்ரத்துல் மூமினி இல் அன்சாஃபி சாஃபு, ஒரு மூமினுடைய கீழாடை அவனுடைய கெண்டை கால்ல பாதி வரைக்கும். கெண்டை கால்ல பாதின்னு சொன்னோம்னா முட்டுக்கால்ல இருந்து 1 முழம் வரைக்கும் கெண்டைக்கால், சரிங்களா? அதுக்கு கீழே உள்ளது கணுக்கால். அப்போ நம்முடைய முட்டுக்கால்ல இருந்து ஒரு ஜான் இறக்கிடலாம். இது சிறந்த ஆடை. ஒரு ஆள் வெக்கப்படுறாரு, முட்டுக்கால்ல இருந்து ஒரு ஜான் இறக்குனா ரொம்ப எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்னோம்னா, இந்த பெருமுடாஸ் எல்லாம் போடுவாங்க பாருங்க, முட்டுக்கால்ல இருந்து ஒரு ஜான் என்ன செய்யும், இறங்கிருக்கு. அதெல்லாம் ஒரு மார்க்க அடிப்படை சிறந்த ஒரு ஆடை. அதே மாதிரி உனக்கு வெக்கமான நபியா நான் சொல்றாங்க, நாம 1 முழம் என்ன செஞ்சுக்கலாம், இறக்கிடலாம். அதிகபட்சம் எந்த அளவுக்கு இறக்கலாம், தரையில என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. தரையில ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரே சட்டம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க யாரு தன்னுடைய ஆடையை பூமியில இழுத்துட்டு சொல்றாங்க, அவனை அல்லாஹ் மறுமை நாள்ல பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான் சொல்லும் போது ஒரு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எஞ்சி, அப்ப பெண்கள் எவ்வளவு இறக்கணும்னு சொல்லும்போது நபியான என்ன செய்றாங்க, அவங்க 1 ஜான் இறக்கட்டும்ங்கிறாங்க. முட்டுக்கால்ல இருந்து 1 ஜான். அப்ப முட்டுக்கால்ல இருந்து 1 ஜான் பெண்கள் இறக்கணும்னா அவங்களுடைய பாதங்கள்லாம் என்ன செய்யும், தெரியும். அப்ப நபியான என்ன செய்றாங்க, அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, 1 முழம் இறக்கிக்கிறீங்க. முட்டுக்கால்ல இருந்து 1 முழம், அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, இறக்கக்கூடாதுன்னு சூழ்நிலை செஞ்சிடறாங்க, தடுத்துடுறாங்க. பெண்கள் விரும்புனா என்ன செஞ்சுக்கலாம், காலுரை அணிஞ்சிக்கலாம். ஆனா இன்றைக்கு பாருங்க, தெருக்கூட்டுற மாதிரி என்ன செய்யறது, கோசாவை போட்டுட்டு போறது. பெண்களுக்கு கால் வெளியே தெரியறது வெக்கமா இருக்குது, கூச்சமா இருக்குன்னா அவங்க என்ன செஞ்சுக்கலாம், காலுரை அணிஞ்சிக்கலாம், ஷூ போட்டுக்கலாம், கவர் பண்ற மாதிரி செருப்பு போட்டுக்கலாம். ஆனா கோசா என்ன செய்யக்கூடாது, ஆடை என்ன செய்யக்கூடாது, தரையில இழுக்கிற மாதிரி ஆடை அணிதல் என்பது மார்க்கம் என்ன செஞ்சிருக்கு, தடுத்திருக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே சட்டம். அப்ப நம்முடைய ஆடை தரையில படாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, மேல உயர்ந்த சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஸ்ஃபல மினல் கஅபைன் ஃபஃபின்னார், கணுக்கால்களுக்கு கீழே இறங்கக்கூடிய ஆடைக்கு நரகம். அப்படின்னு என்ன அர்த்தம், அது தரையில படுறது. அப்ப அது முஸ்பில், ஆடை தரையில படுற மாதிரி யார் இழுத்துக்கிட்டு போறாங்களோ அவங்க 1. 2வது வல் மன்னான், செய்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடியவன். எந்த ஒரு காரணத்துக்காண்டி என்ன செய்யக்கூடாது, செய்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது. நம்ம நேரம் சொல்லி அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்க சொல்லி காட்டியும் நோவினை செய்து உங்கள் தர்மங்களை என்ன செஞ்சிடாதீங்க, பாழாக்கிறாதீங்க. ஒரு ஆளுக்கு நாம உதவி செஞ்சிருப்போம், உதவியை பெற்றவங்க என்னைக்குமே நம்ம கிட்ட கொஞ்சம் தயவாத்தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நீ யாரா இருந்தா மனிதனுடைய தபியத் என்ன, நாம ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும் வச்சுக்கிடுங்க, நம்ம உதவியை அவங்க பெற்றுட்டாங்கன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் கண்ணியமா தயவா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இதை பயன்படுத்தி அது முதல் நாள் வரைக்கும் அவர்கிட்ட ஒரு தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாரு. இவர் ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா தண்ணி எடுத்து வாங்க, டீ எடுத்துட்டு வாங்கன்னு நினைச்சுவாரு. இவருடைய உள்ளத்துல என்ன வந்தோம்னு சொன்னோம்னா, நம்மகிட்ட ஒரு உதவியை பெற்றிருக்காரு, அப்ப நம்ம என்ன செய்யலாம், இவர்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை வாங்கிக்கலாம். அப்ப அது முந்தின நாள் வரைக்கும் மரியாதையை ஒரு கண்ணியமா வச்சு நடத்தியிருப்பாங்க. ஒரு உதவியை செஞ்சவொன்னே அந்த மரியாதை கண்ணியம் குறையுதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்ப நாம செஞ்ச உதவி யாருக்காக உள்ள உதவி கிடையாது, அல்லாஹ்க்காக உள்ள உதவி கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல மூமின் சொல்லும் போது, இன்னமா நுத்இமுக்கும் லி வஜ்ஹில்லாஹ், நாங்கள் மூமின்கள் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் அல்லாஹ்வுடைய முகத்துக்காகவே உணவளிக்கின்றோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து எந்த விதமான கூலியையோ நன்றி பாராட்டுதல் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்போ இது நம்முடைய தர்மங்கள் எந்த அளவுக்கு ரகசியமாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் கிட்ட என்ன செய்யும், கூலி கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரிசின் கீழ் நிழல் பெறக்கூடிய
7 சாரால ஒரு சாரா யாரை சொல்லி காட்டுறாங்க? ஒரு மனிதன் என்ன செய்யறாரு, தன்னுடைய வலக்கரத்தால் கொடுப்பது இடக்கரத்துக்கு தெரியாத அளவுக்கு, அது இலக்கியமா சொல்றாங்க, யாருக்குமே தெரியாத அளவுக்கு யார் வந்து ரகசியமா தர்மம் செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யப்படும், மறுமை நாள் அரிசியங்கள் என்ன செய்யப்படும், விலகு கொடுக்கப்படும் சொல்லி மார்க்கம் சொல்லி காட்டுது. அப்ப செய்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடியவங்களை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். அடுத்ததான் நபியான் சொல்லி காட்டுறாங்க, வல் முனஃபிகு சிலஅத்தஹு பில் ஹல்ஃபில் காதிப், பொய் சத்தியம் பண்ணி தங்களுடைய வியாபார சரக்கை அழிக்கிறவங்க, விற்கிறவங்க, இவங்களும் அல்லாஹ் செய்ய மாட்டான், மறுமை நாள்ல பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். சஹீஹுல் புகாரில 788வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியான் சொல்றாங்க, லா யன்துருல்லாஹு யௌமல் கியாமத்தி இலா மன் ஜர்ர இஸாரஹு பஸரன், யார் வந்து பெருமையினால் தன்னுடைய கீழாடை இழுத்து சொல்றாங்களோ அவங்கள அல்லாஹ் மறுமையில பார்க்க மாட்டான். அறியாம தரையில பட்டுனா தப்பு கிடையாது, நல்ல தெரிந்தே தரையில பட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு பிறகுதான் என்னது பெருமை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்க ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அல்லாஹ் இந்த நான் கவனம் இல்லாம இருக்கும்போது சில நேரம் ஆடை என்ன செஞ்சது தரையில பட்டுறது. அப்ப நபியான் சொல்றாங்க, நீங்க பெருமைக்காக அணிபவர் அல்ல, பெருமையில என்ன தெரிஞ்சே என்ன செய்யறது, ஆடை வந்து தரையில் படுற மாதிரி அணிவது தான் இது பெருமை. அப்ப அது நம்ம என்ன செய்யக்கூடாது, அறியாம நடந்துட்டா அது என்ன கிடையாது பெருமை, அது வந்து குற்றம் வராது. அது மாதிரி சஹீஹுல் புகாரில 3485வது செய்தியா இருக்குது. நபியான் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனுஷன் செஞ்சான், தன்னுடைய கீழாடையை வந்து பெருமையோடு தரையில் இழுத்து செய்தான். அப்ப நபியான் சொல்ல ஹுசிஃப பிஹி, அவன் பூமிக்குள் இழுக்கப்பட்டான். ஜல்ஜலு ஃபில் இதா யௌமல் கியாமா, கியாமத் நாள் வரையும் கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள போய்கிட்டே இருப்பானா. அப்போ அது எவ்வளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செயலை வந்து எவ்வளவு பயங்கரமாக வெறுக்கிறான் என்பதை இதன் மூலம் என்ன செஞ்சுக்கிறோம், தெரிந்து கொள்கின்றோம். அதே மாதிரி நபியான் சொல்லி காட்டான், சஹீஹ் முஸ்லிம்ல 172வது செய்தியா பதிவு செய்யப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, சலாசத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யுஸக்கிஹிம், 3 பேர் மறுமை நாள்ல அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவங்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்குது. அப்ப அவங்க யாருன்னு கேட்கும்போது நபியான் சொல்றாங்க, ஷேகுன் ஜானி, வயோதிக பருவத்தில இருந்து கொண்டு விபச்சாரத்துல ஈடுபடக்கூடியவர். இது வந்து எந்த விதமான ஒரு நியாயம், அதனால இளமை பருவத்துல செய்யலாமா கேட்டக்கூடாது, அதுவும் தடை. அதை விட ரொம்ப கொடூரமானது கேவலமானது எழுது, வயோதிக பருவத்துல ஆசைகள் அற்று போகக்கூடிய அந்த காலகட்டத்துல ஒருத்தன் வந்து இந்த மாதிரி காரியத்தை பண்றான்னு வச்சுக்கிடுங்க, மறுமையில அல்லாஹ் அவனை கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவனுடைய பாவங்கள்ல இருந்து அவனை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவனுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கு. 2வது மலிக்குன் கத்தாப், பெரும் பொய்யனான அரசன். அப்ப மற்றவங்க பொய் சொல்லாமன்னு கேட்டா மற்றவங்களும் பொய் சொல்லக்கூடாது, ஆனா அதுக்காக ஒரு நியாயம் இருக்கு. ஒரு சாதாரண அப்புறாணி ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டான், ஒரு பொய்யை சொல்றான் வச்சுக்கிடுங்க, அவனுக்குரிய நிர்பந்தம் என்பது இருக்குது. ஒருத்தன் பெரிய ராஜாவா இருக்கிறான், பெரிய மன்னரா இருக்கிறான், அவன் 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 வந்து உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் யாரும் அவனை எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பதவியில இருந்துகிட்டு ஒருத்தன் பெரும் பொய் சொல்றான்னு வச்சுக்கிடுங்க, அவன் என்ன செய்ய முடியாது, அவன் மூமினா இருந்தா கூட மறுமையில அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். இது காஃபிர்களுக்கே கிடையாது, எல்லாம் யாருக்கு தான், ஈமான் உள்ளவங்களுக்கு தான். ஒருத்தன் பெரிய அரசரா இருந்துட்டு என்ன செய்யறான், பொய் சொல்றான். ஆயிலும் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. ஒருத்த வந்து யாருமே பெருமை அடிக்க கூடாது. மன்கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர் லா யதுகுல் ஜன்னா, யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குதோ அவன் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டான். அப்ப பெருமை என்பது யாரும் அடிக்கக்கூடாது. ஆனா ஒருத்தர் பதவி இருக்குது, பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அவன் பெருமையா பேசுறான் வச்சுக்கிடுங்க, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. என்ன, அவன்கிட்ட வந்து அவனுடைய பணம் வந்து அவனை என்ன செய்யுது, பெருமையா பேச வைக்குது, அவனுடைய அதிகாரம் அவனை பெருமையா பேச வைக்குது. அதே நேரத்துல ஒருவர் வந்து ஒண்ணுமில்லாத ஏழையா இருக்கிறார், ஆனா பெருமைக்கு மட்டும் குறைவில்லைன்னு வச்சுக்கிடுங்க, இது வந்து பெருமையா அல்ல ஒருபோது விரும்ப மாட்டான். இந்த மாதிரி ஒன்றுமில்லாதவனாக இருந்து கொண்டு பெருமை அடிக்கலாம் வச்சுக்கிடுங்க, உண்மையை ஏற்க மறுக்கிறது, அடுத்தவங்களை துச்சமா கெடுக்கிறது, இதுதான் பெருமையுடைய அடையாளம். நபிகள் நாயகம் சொல்லும் போது, யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குதோ அவங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டாங்கன்னு சொல்லும் போது ஒரு சஹாபி கேட்கிறாரு, ஒருவர் வந்து தன்னுடைய ஆடை செருப்பு இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறார், தூய்மையான ஆடை அணிகிறாரு, தூய்மையான நல்ல வசதி அவருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், நல்ல உலை உயர்ந்த செருப்பு அணிகிறாரு, தப்பான்னு கேட்கிறாங்க. அப்ப நபியான சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அவன் அழகை விரும்புகின்றான். பெருமைனா என்ன, அது கிபுரு பத்தருல் ஹக், உண்மையை வந்து மறுப்பது. இதுதான் ஹக்குன்னு சொல்லும் போகும்போது உள்ளத்துக்கு ஹக்குன்னு பட்டாலும் அது என்ன செய்யறது, மறுக்கிறது. அது மறுக்கிறது ஒரே காரணம் பெருமை மட்டும்தான், வேற எந்த காரணம் என்ன செய்யாது, இருக்காது. 2வது கம்துன் நாஸ்,
மற்றவங்களை வந்து என்ன செய்யறது, ரொம்ப அற்பமா நினைக்கிறது. அதாவது ஒரு மார்க்க அறிவு என்று சொன்னாலே என்னன்னு கேட்டோம்னா, மார்க்க அறிவு கூட 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 பணிவு என்ன செய்யணும், வரணும். அதுதான் உண்மையான மார்க்க அறிவு. ஒரு ஆள் எந்த அளவுக்கு மார்க்க அறிவு தெரிய 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 அவர்கிட்ட என்ன செய்யணும், பணிவு வரணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி யாராவது அடுத்தவங்க துச்சமா மதிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அது வந்து மார்க்க அறிவே கிடையாது. உலகத்துல மார்க்க கல்வியை தவிர வேற எந்த கல்வியை படிச்சாலும் பெருமை ஈமான் இல்லைன்னா மார்க்க ஒழுக்கங்கிறத பெருமை கூடும். ஒரு டாக்டருக்கு வந்து என்ன செய்யும், நம்ம சக மனிதர்களை விட ஒரு டாக்டர் வந்து தனிச்சு காட்டிக்கிடுவார். அவங்க அப்படித்தான் இருக்கும்னு என்ன செய்யப்பட்டு சமூகத்தை என்ன செய்யப்பட்டு ஆக்கப்பட்டுடுச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு இன்ஜினியரா இருக்காரு, எம்எல்ஏவா இருக்காரு, எம்பியா இருக்கிறாரு, இவங்க எல்லோருமே என்ன செய்வாங்கன்னா அந்த விஷயத்துல கூட 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 அவங்களுக்கு வந்து பெருமை என்ன செய்யும், கூடும். சில பாதுகாப்பு காரணங்களுக்கான தங்களை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, தனிச்சு வச்சுக்கிடுவாங்க. அது நம்ம எல்லாரையுமே அப்படி சொல்லிட முடியாது. ஆனா பெருமை என்ன செய்யும், மற்ற எந்த கல்வி எடுத்தா பெருமை கூடும். ஆனா பெருமை இல்லாத ஒரு கல்வி எதுன்னு கேட்டோம்னா மார்க்க கல்வி மட்டும்தான். அது யாரு, அல்லாஹ் சொல்ல இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல அல்லாஹ்வுக்கு பணியக்கூடியவங்க உலமாக்கள். அப்போ ஒருதான் தனக்கு மார்க்கம் தெரியும் என்பதை வைத்துக் கொண்டு பெருமை அடிக்கிறான் வச்சுக்கிடுங்க. அவன் மார்க்க கல்வியை அல்லாஹ்க்கு பணிவதற்காக அவன் மார்க்க கல்வியை படிக்கல, அவன் பெருமை அடிக்கிறதுக்காண்டி படிச்சிருக்காரு. மார்க்க கல்வியே கிடையாது. அந்த மாதிரி கல்விக்கு மார்க்க கல்வி என்று என்ன செய்யப்படாது, சொல்லப்படாது. தனக்கு இல்மு இருக்குன்றதுக்காண்டி அடுத்தவங்களை வந்து மட்டம் தட்டுறது, அடுத்தவங்களுடைய மானத்தை வாங்குறது, அடுத்தவங்களை இழிவுபடுத்துறது, இது வந்து கன்ஃபார்மாக கண்டிப்பாக ஒரு மார்க்கம் கற்றவனுக்குரிய தன்மை கிடையவே கிடையாது. மார்க்க அறிவு கூட கூட மார்க்க அறிவுனா மதரசால போய் படிக்கிறது மட்டும் மார்க்க அறிவுன்னு கிடையாது. நமக்கு மார்க்க விஷயங்கள், இறை குர்ஆனுடைய போதனைகள், நபிகள் நாயகத்துடைய நபி மொழிகள் தெரிய 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 நம்ம கிட்ட என்ன செய்யணும், பணிவு வந்து அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சொல்லலாம் அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தி கொண்டே என்ன செய்கிறான், இருக்கிறான். அப்ப நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்க அறிவு நம்ம கிட்ட ஜீரோவா கம்மியா இருந்திருக்கும். மார்க்க அறிவு நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே மார்க்க விஷயங்கள் தெரிய 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 நம்ம கிட்ட என்ன செய்யணும், பணிவு வந்து வந்தாதான் நம்ம சரியான மார்க்க கல்வி என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்று இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பெருமை என்ன செய்யக்கூடாது, வந்து விடக்கூடாது. ஆயிலும் முஸ்தக்பிர், யார் வந்து ஏழையா இருந்து கொண்டு பெருமை அடிக்கிறாங்களோ அவங்களும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மறுமை நாள்ல பார்க்க மாட்டான், பேச மாட்டான். அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியை மட்டும் பார்த்து நம்ம என்ன செய்வோம், இன்றைய உரைக்கு நம்ம நிறைவுக்கு வந்துடும். நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, சலாசத்துல் லா யன்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா, மறுமை நாள்ல 3 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவரோட என்ன ஆக்குலி வாலிதை, பெற்றோரை வந்து நோவினை செய்யக்கூடியவன், பெற்றெடுத்த பெற்றோரை வந்து துன்பப்படுத்துறவன். அவங்களுக்கு வந்து பல்வேறு காரணங்களுக்காண்டி துன்பப்படுத்துவாங்க, சொத்து தரல, பல்வேறு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள். இந்த மாதிரி பெற்றெடுத்த தாய் தந்தையரை யாரு வந்து துன்பம் தொல்லைக்கு உள்ளாக்குறாங்களோ இவங்களும் அல்லாஹ் செய்ய மாட்டான், மறுமை நாள்ல பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். முதுமினுல் ஹம்ர், நிரந்தரமா எப்போதும் மது அருந்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு தடவை சாராயம் குடிச்சாலும் தப்பு தான், ஆனா மனுஷன் சிலிப்பாவான். சேரக்கூடாதவங்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு டைம் என்ன செஞ்சிருவான், தண்ணி அடிச்சிருவான், தப்பான காரியத்துக்கு போயிடுவான். அல்லாட்ட திருந்தி, அல்லாட்ட கவுபாச திருந்தி வந்துடும். சாவுற வரைக்கும் டெய்லி நான் எனக்கு சாராயம் குடிக்காம இருக்க முடியாது, நான் வந்து கஞ்சா அடிக்காம இருக்க முடியாது, அப்படியே ஒரு முதுமிழு ஹம்ராயிட்டான் வச்சுக்கிடுங்க, நிரந்தரமா மது அருந்துறான் வச்சுக்கிடுங்க. அவனும் அல்லாஹ் செய்ய மாட்டான், மறுமை நாள்ல பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். 3வது மன்னானு பிமா ஆத்தா, கொடுத்ததை என்ன செய்யக்கூடியவன், சொல்லி காட்டக்கூடியவன். அப்ப இதெல்லாம் மனுஷன் மைதானத்துல என்னுடைய விளைவுகள்லாம் என்ன செஞ்சிடும், தெரிய வந்துடும். அப்ப நாம இதுல என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது நம்ம கேள்வி பதில் செல்லத்துக்கு முன்னாடி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் அல்லாஹ் நாடுதான் நோன்பா இருக்கிறதா வாய்ப்பு இருக்கு. நோன்பா இருந்தா நாளைக்கு என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு 20 நிமிஷம் அது 25 நிமிஷம் அந்த பயான் நிகழ்ச்சி என்ன செய்யும், நடைபெறும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கேள்வி பதில வந்து சிறப்பு பரிசு இருக்கு. அந்த 2 கேள்வி முக்கியமான, அதாவது முக்கிய கேள்வி, அந்த கேள்விக்கு யாரு சரியாக பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பரிசு என்ன செய்யப்படும், வழங்கப்படும். வளமையா கேட்கக்கூடிய கேள்விகள் போக சிறப்பு பரிசு என்ன, சிறப்பு கேள்வி எங்க இருந்து கேட்கப்படும்னா நம்ம முன்னாடி பேசின பயான்கள் வந்து என்ன செய்யப்படும், அது கேட்கப்படும். வாஹதாவான